அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இருக்குதுங்க. இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி நிகழ உள்ளது. சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளி ஏற்படும் புவியின் நிழலிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறதுங்க. அப்படிப்பட்ட சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது என்று பார்க்கும்போது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 6 மணிக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:17 மணிக்கு முடிவடையுங்க. இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு 4 மணி 6 நிமிடங்கள் இருக்கும். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டால் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படும். இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது. மேலும் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பின்னுமுறல் மட்டுமே தெரியும். அது மட்டுமில்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணத்தின் போது என்னவெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டும். கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலை செய்யவோ, உணவு உண்ணவோ கூடாது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கத்தரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது என கூறப்படுதுங்க. அது மட்டுமில்லாமல் இந்த கிரகணம் நிகழக்கூடிய காலகட்டங்களில் எதவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீரில் தர்ப்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காகும். கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்சம் நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும். குறிப்பாக இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் உண்டாக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது.